ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பால் பவுடரில் செய்கிற ஒரு சூப்பரான ஒரு ஸ்வீட்டுங்க. அது எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு பால் பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன், வெள்ளை ரவை ஒரு கப்பு, சர்க்கரை ஒரு கப்பு, அரை கப்பு பார்த்திங்கன்னா தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டியது, தண்ணியும் அந்த சர்க்கரையும் நம்ம ஃபஸ்ட்டு உருக்கி எடுத்துக்கலாம். ரொம்ப திக்காலாம் ஆகணுங்கிறது இல்லை. நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய்யை ஊற்றி நம்ம அந்த வெள்ளை ரவையை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இது செய்யும்போது பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இது நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்துமே எண்டிங் வரைக்குமே பார்த்திங்கன்னா அடுப்பு சிம்மில் வச்சு தான் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த ஐட்டமே ஃபுல்லாக கலர் மாறாமல் இருக்கணும். அழகாக அந்த மாதிரி ஒரு பொன்னிறமாக வர்ற அளவுக்கு நம்ம நீட்டாக நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் பவுடர் ஒரு கப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் தாங்க இதே மாதிரி சிம்மில் வச்சு தான் நல்லா ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வறுத்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த நம்ம சர்க்கரை தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்க, அதை ஆட் பண்ணுறேன். இது ஆட் பண்ணிவிட்டு அடுப்பு ரொம்ப சிம்மில் இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே நமக்கு திக்காயிரும். நல்லா பர்ஃபி ரேஞ்சுக்கு நமக்கு சூப்பராக வந்துடும். சூப்பரான ஒரு ஒயிட் பர்ஃபிங்க. இது சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பால் பவுடருங்கிறனால. நம்ம பால் கலந்து கூட நம்ம செய்யலான்னு சொல்கிறாங்க, ஆனால் நாங்கள் இன்னும் ட்ரை பண்ணலை. ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை பிளேட்டில் நெய் தடவி வச்சுட்டு அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் இப்படி வைக்கணும். அதுக்கப்புறமா நம்ம என்ன ஷேப்ஸ் நமக்கு வேணுமோ நம்ம கட்டிங் போட்டுக்கலாம். அதை 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை கட் பண்ணுறேன். நம்ம என்ன ஷேப் வேணுமோ நம்ம இதை பண்ணிக்கலாம். இது நம்ம லட்டு மாதிரி கூட நம்ம பிடிக்கலாம். கட்டிங் போட்ட உடனேயே நம்ம கட் பண்ணி எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து தான் எடுக்கணும். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.